ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 3 months கழிச்ச ஒரு வீடியோ என் பர்த்டேக்கு எடுத்த விலாகை இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பர்த்டேக்கு முன்னாடி இருந்து அண்ட் அப்படியே பர்த்டே முடிகிற வரைக்கும் எப்படி போச்சுங்கிறத இந்த விலாகில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பர்த்டேக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். நான் வந்திருக்க இடம் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்க விஷுவல் கிராமர் சலூன். ரொம்ப நாளாகவே இவர்கிட்ட ஹேர் கட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இவர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் சம்பத். இவரோட வீடியோஸ்லாம் நான் நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுவார். சரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்காக பண்ண வந்திருந்தேன். ரொம்ப பொறுமையாக நல்லா பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக இவரை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பெருசாலாம் எதுவும் ஆசை இல்லை. இவங்க ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணி விட்டோன்னா முடி எப்படி இருக்கும், எப்போவுமே அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் போய் தூங்கி எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணால் அது போயிடுது. ஸோ அதுதான் என்னோட இருக்க ஒரு பெரிய ஆசை. பட் ஹேர் கட் பண்ணிவிட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிது. என் கை தலையிலேருந்து கீழே இறங்கவே இல்லை, சும்மா தலையில் தான் கை வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் தான் நல்லா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ வந்தோன்னே என் திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான ஸ்கின் கேர் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் பவுச்சில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஷர்ட்டு கிளாத்ஸ்லாம் அயன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாமே என் ஹஸ்பண்ட் அயன் பண்ணி மடித்து கொடுத்துட்டாரு. ஸோ அதை எடுத்து இனி பேக்கில் வச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப லாங்லாம் போகல, இங்கேருந்து ஒரு 3.5 hours தான். ஸோ போகிற வழியில் அப்படியே என் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறதான் பிளான். ஸோ நாங்கள் வரோன்னு சொன்னோன்னே இட்லி தக்காளி சட்னிலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் சாப்பிட்டு பிளஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி காரில் உட்காந்து போகும்போது 2 சைடுமே வியூ இப்படி அழகாக இருக்கணும். அண்ட் நாங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து போய் திரும்பி வர வரைக்குமே வியூஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஊட்டியில் ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் போகிற வழி வந்து காரமடை பில்லோ டேம் அண்ட் இந்த வழியாக ஊட்டி போகிறோம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு சொன்னால இங்கே போய் நம்ம வந்து எதுக்காக போகிறோம், எவ்வளோ பேர் போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த போய் சேர்கிற வரைக்குமே இந்த ரோட்டில் ஒரு வண்டி இல்லை. எங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கார் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்த ரோட்ஸ் வந்து மேபி வீக்கெண்ட் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், பட் மித்த டைம்லாமே ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது ஒன்றுனாலுமே ஹெல்ப்புக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு இதில் போகிறது வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தனால we are going in this way and it's very accessible to ரெசார்ட்டு கொஞ்சம் பக்கமாக காமிச்சது இந்த ரூட். எனக்கு என்னமோ தெரியல, இந்த ரூட்டில் போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பயமோ அதே அளவுக்கு பிடிக்கவும் செய்யும். ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ரூட்டில் இந்த மவுண்டெயின்ஸ்லாம் அப்படியே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்படியே ஏதோ பிக்சர் எடுத்து அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறக்கே. சத்தியமாக கேமரா இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ். இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே காரை கொஞ்சம் நேரம் நிறுத்தி கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாங்கள் லொக்கேஷனும் ரீச் ஆகிட்டோம். இந்த லொக்கேஷன் இப்படி இருக்கும் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த எமரால்ட் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது ஊட்டியில். எமரால்ட் லேக்குன்னு சொல்லுவாங்க. அவலாஞ்சி வில்லேஜ் அண்ட் எமரால்ட் லேக் பக்கத்தில் தான் இந்த ரெசார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. நான் கூட இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக போயிடலாம்னு நினச்சா அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்களேன், இங்கே வந்தோடனே வந்து ரொம்ப ரோடு ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. இந்த வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே எங்களுக்கு கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் லைட்டாக அது ஸ்கேரியாக இருந்துச்சு. இதுக்கே இப்படியாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு டீசர் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரி நான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நம்ம நேராக போய் நம்ம காரை வந்து இங்கே பார்க் பண்ணிடணும். இங்கேருந்து ஒரு 1.5 kilometers தள்ளி தான் உள்ள ரெசார்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரக் வரும், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பஸ்ஸில் தான் போடுவாங்க. நம்ம லக்கேஜ் அண்ட் நம்மளை உள்ளே ஏற சொன்னாங்க. ஸோ எங்களுக்குன்னு ஒரு விண்டோ சீட் பிடிச்சி நானும் போய் உட்காந்துட்டேன். அண்ட் நானும் இது வந்து ஒரு ஆக்சுவலாக நார்மலான ரைடாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உள்ளே ஏறினேன். இங்கே புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க தான் செஞ்சேன். பட் ஸ்டில் இப்படி ஒரு ஆஃப் ரோட் ரைடு இருக்கும்னு எதுலேயுமே எனக்கு மென்ஷன் ஆகலை. ஸோ மேபி நான் போடுறதுனால வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடில் இந்த மாதிரி வியூ இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து இட் வாஸ் ரியலி ஸ்கேரி. இங்கே ஒரு இடத்துல வந்து பஸ் விழுந்துருமோ அப்படிங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். பட் நம்ம பின்னாடி உட்காந்துட்டு வர நம்மளுக்கு வந்து அந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. இந்த ட்ரக்கில் வந்து எங்கள் கூட இன்னும் 2-3 ஃபேமிலி இருந்தாங்க. அதில் ரேண்டமாக அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குற ஒரு ப்ரெக்னென்ட் லேடி உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னா பயங்கர ஷாக்காகி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் ஷீ வாஸ் வெரி கூல். அப்போ தான் அந்த மாதிரி சீரியஸான சுச்சுவேஷனில் கூட அவங்க இவ்வளோ கூலாக இருக்காங்கன்னு இருந்தது. இன்னும் ஒரு வழியாக குலுங்கி நாங்கள் ரெசார்ட்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம்.
ரெசார்ட்குள்ளே வந்து சேர்ந்தோன்னே கீழே இறங்கி அந்த ஃபஸ்ட்டு சைட் இதுதான் நான் பார்த்து அப்படியே ஹார்ஸ் அழகாக நின்றுருந்தது. நான் இந்த ரெசார்ட் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன், திஸ் பிளேஸ் கம்ப்ளீட்லி கிவ்ஸ் ஸ்விட்சர்லாண்ட் வைப்ஸ். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்களுமே கான்ஷியஸாக அந்த வைப்ஸ் இருக்கணுங்கிறது தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வி கேம் டு ரிசப்ஷன். எங்களோட ஹாஃப் பேமெண்ட்டை நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் பண்ணியிருந்தோம். ஸோ மிச்ச பேமெண்ட்டை பண்ணிவிட்டு அப்படியே போய் லஞ்ச் சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பிகாஸ் வி வெரி ஹங்க்ரி. காலையில் அந்த இட்லி சாப்பிட்டு அப்புறம் வி டிடன்ட் ஸ்டாப் ஃபார் எனி ஸ்நாக்ஸ் ஆல்சோ. சரி போயிட்டு ஃபஸ்ட்டு மெனுவிலேருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் புஃபே பார்த்துட்டு புஃபேவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மெனு. ஸோ சரி ஓகே இதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐட்டங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா செக் பண்ணிருந்தேன். இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வரமாட்டாங்க. லைக் லாட் ஆஃப் நார்த் இந்தியன் வேர் தேர், பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் குவிசன் தான் இருந்துச்சு. பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு, நார்த் பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே இட் வாஸ் ரியலி குட். குறைலாம் சொல்லவே முடியாது. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் டெசர்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டெசர்ட்ஸும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். எங்கே திரும்பினாலுமே அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு பிக்சர் எடுத்து அப்படியே ஒட்ட வச்சு அப்படி இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் டோட்லி சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து ஒரு 1 hour கூட ஆயிருக்காது. ஆனால் அப்போவே எனக்கு வந்து ரொம்ப வர்த். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஸ்டே பண்ணி இட்ஸ் சச் அ ரிலாக்ஸிங் ஹேப்பனிங் ஸ்பாட். அப்படியே ரூமும் வந்துருச்சு. ரூமில் வந்து நம்ம நேம் எழுதி வில்லா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வாங்க உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்குலாம் சுற்றி காமிக்கிறேன். ஸோ ரூம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் கம்ஃபர்டபுள் காம்பேக்ட் ரூம் தான் இது. ரூமுக்கு முன்னாடி வியூவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி இந்த பால்கனி வழியாக பார்த்தா the view was so magical. நாங்கள் இந்த டே வந்து May 14th எடுத்தது. ஆனால் கிளைமேட் அப்படி இருந்தது, சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ரூம்குள்ளே இருக்கிறக்கே எனக்கு மனசு இல்லை, சரி வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நாங்கள் போனோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு விஷயம் வந்து ஹார்ஸ் ரைடிங். ஸோ இவங்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஹார்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மாற்றி தே டேக் ரைட்ஸ் ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ ஸ்டே தேர். ஸோ அந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சரி நாங்கள் போயிட்டு அப்புறம் என்னோடய ஹார்ஸும் வந்துருச்சு. நாங்கள் மேலே ஏறி போனோம். இது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே அப்படின்னா ஸ்பீடாகவும் இந்த ஹார்ஸில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த ஸ்பீட் ரைட் வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ரொம்ப அது ஃபாஸ்ட்டாக துள்ளி குதிச்சது வந்து இட் வாஸ் ரியலி ஸ்கேரி. நான் போதும் எனக்கு வந்து நார்மலாகவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ரவுண்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து தே டேக் அஸ் அ ரவுண்ட். அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே கேட்டில் ஃபார்மிங் இருந்துச்சு. இங்கே வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கவு நிறைய வச்சுருந்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இந்த கவுலேருந்து இவங்க எடுக்கிற மில்கில் தான் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு இவங்க ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெசார்ட்டோட கான்செப்ட் என்னென்னா ஒரு ஃபார்ம் ஸ்டே. இங்கே வந்து ஹார்ஸ் பார்த்தாச்சு, நம்ம கவு பார்த்தாச்சு, ஷீப் இருக்குது, ரேபிட்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய க்யூட்டான பேர்ட்ஸ்ன்னு அந்த ஒரு கான்செப்டில் தான் இதை செட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட் எங்கே திரும்பினாலும் அழகாக இருந்துச்சு. ஸோ நானும் கிடைக்கிற கேப்லலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஹை டீ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா ஹெர்பல் டீயில் மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து நிறைய லீவ்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சாய்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணோம்னா அதில் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் நான் ஏதோ ஒரு ஹெர்பல் டீ எடுத்தேன், அவர் காஃபி எடுத்தார். அண்ட் அப்படியே அந்த டீ அண்ட் காஃபி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்குன்னு ஒரு சீட்டை பிடிச்சி இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அந்த வியூவில் அந்த டீ அண்ட் காஃபியை நம்ம ஃபேவரட் பர்சன் கூட குடிக்கிறதுக்கு உண்மையாக அவ்வளோ ரிலாக்ஸிங்காக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட். அப்படியே டைம் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. பயங்கரமாக இருட்டிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குளிரும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மேஜிக்கலாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டே. எப்பவுமே இல்லை, பட் ஒரு சில நேரங்களில் தான் நம்மளுக்கு தோணும் இந்த நிமிஷம் இப்படியே நின்றக்கூடாதா. எனக்கு அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே இந்த கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட உட்காந்து நல்லா வார்மாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சரி டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி போயிட்டோம். ஸோ டின்னருக்கு வி கெப்ட் இட் வெரி சிம்பிள். ஏன்னா புஃபேவே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக ஏதாவது சூப் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மேன்ஷோ சிக்கன் சூப்புங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சூடான கிளைமேட்டுக்கு இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஒரு மெயின் கோர்ஸில் வந்து சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்படியே ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த லிட்டில் ஆர்ட் குரூப்பில் மட்டுமே கிடைக்கிற இந்த ஒரு டெசர்ட் விச் இஸ் ஒயிட் ப்ரௌனி, தட் இஸ் பிளாண்டி வித் வெனிலா ஐஸ்கிரீம்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இது கிங்ஸ் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் இன்னொரு ஸ்டே இருக்குது, அங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே அது கிடச்சோன்னே ஐ குடன்ட் ஸ்டாப் மை செல்ஃப். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். கிளைமேட் செம்ம சில்லாக இருந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரூமுக்கு கேக் கொண்டு வர சொல்லியிருந்தார் போல். ஸோ அப்படியே கேக் கட் பண்ணிட்டு மார்னிங் மேத்லேயே எந்திரிச்சிட்டோம். எனக்கு சத்தியமாக ரூம்குள்ளே இருக்கவே முடியல. ஏன்னா வெளியில் அவ்வளோ அழகாக இருக்கும் போது நான் ரூம்குள்ளே இருந்தேன். அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரத்துலேயே எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம். மார்னிங் அப்போ தான் சன் ரைஸ் ஆகுது. அந்த கிராஸ்லலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ பார்ட்டிகல் அவ்வளோ மேஜிக்கலாக இருந்துச்சு அந்த மார்னிங். ஸோ எந்திரிச்சு அப்படியே நேச்சர் கூட கொஞ்சம் என்னோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பேர்ட் வாக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என் ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துச்சு. ஸோ நான் அதை எடுக்கல. அண்ட் அப்படியே வந்து ரூமுக்கு வந்து மறுபடியும் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் என் பர்த்டே ட்ரெஸ். இந்த இயர் பர்த்டே ட்ரெஸ் லாஸ்ட் மினிட்ல சூஸ் பண்ணது, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பண்ண வேலை, ஃபோட்டோஸ் கூட எடுக்கல. ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் தென் ஆப்வியஸ்லி பர்த்டே ட்ரெஸ்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பொறுமையாக எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. எங்கள் இவ்வளோ நல்ல லொக்கேஷன் வரும்போது ஹவு கேன் வி மிஸ் டேக்கிங் குட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு, அதுதான் ஷீப் ஃபீடிங் செஷன். என் லைஃப்லேயே இவ்வளோ க்யூட்டான ஆட்டுக்குட்டிலாம் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி கூட ஏதோ பாஸ்போர்ட் எடுத்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து இந்த சுவிட்சர்லாண்ட் வில்லேஜ் சைட் வீடியோஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து எனக்கு இது எங்கே பார்த்தாலுமே ரொம்ப ரிசம்பலன்ஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்குட்டிலாம். அப்புறம் நாங்களும் அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அங்கேருந்து இந்த பாட்டியே எங்களுக்கு ஃபோனை வாங்கி எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் 1 day ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட எங்கள் ரெசார்ட்டில் எங்கள் டைம் முடியுது. ரூமுக்கு போய் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த பகி வேன் வந்துச்சு, அதில் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பவே சுத்தமாக மூடு இல்லை. இன்னொரு நாள் இருக்கணும் போல இருந்துச்சு. பட் நாங்கள் ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராதனால நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இதே மாதிரி பக்கி வேனில் போய் ரிசப்ஷன் கிட்டே நம்மளை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து இறங்கி நம்ம மறுபடியும் அதே வந்த மாதிரியே அந்த ட்ரக்கில் லோட் பண்ணி கொண்டு போய் மெயினில் நம்ம பார்க்கிங் கிட்ட விடுவாங்க. இந்த ட்ரக்கில் நான் போகும்போது தான் எனக்கு வந்து ஐயோ மறுபடியும் இந்த ட்ரக் ரைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு வரும்போதே காமிச்சேன்ல, அது எவ்வளோ ஒரு ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. ஏறும்போது கூட அவ்வளோ தெரில, இறங்கும் போது இன்னுமே ரொம்ப ஸ்லோப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து டெஸ்டினி ஃபார்ம் ஸ்டே. இது அவலாஞ்சி ஊட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. அதுவே ஒரு கிராமம். இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 kilometers உள்ள தள்ளி டீப் இன்சைடு இருக்குது. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெடிசன் எமர்ஜென்சி எதுனாலுமே பார்த்து தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா பார்த்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி போங்க. நாங்களும் பார்க்கிங்கில் வந்து எங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இங்கே அவலாஞ்சிலேருந்து we are directly going to ஊட்டி. அங்கே வந்து ஒரு கெஃபே பார்த்து வச்சுருந்தேன். பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகணுன்னு ஏதோ பிளான் பண்ணலை. பட் நாங்கள் போகிற வழியில் இப்படி ஒரு அழகான ஸ்பேஸில் இங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன முருகர் கோயில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகர் எங்கே இருந்தாலுமே அழகு தான் இல்லை. போய் கொஞ்சம் நேரம் நின்னாங்க, சாமிலாம் கும்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு 30 to 45 minutes ஆச்சு ஊட்டி ரீச் ஆகிருக்கு. அங்கே வந்து இந்த ப்ளூமி கார்டன் கெஃபே தான் நான் லஞ்ச் போகணுன்னு பார்த்து வச்சுருந்தேன். சூப்பரான கெஃபேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பேன் ஏஷியன் மெனு ரொம்ப பிடிக்கும்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு செக் இட் அவுட். நாங்கள் தாய் க்ரீன் கறி அப்புறம் ரேமன் பவுல் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். 2 பேருக்கு இட் காஸ்ட்டு 2000. ஸோ லிட்டில் பிட் ஆன் த ப்ரைஸி சைட் தான். பட் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிளாஸ் டோர் தீமில் இருந்துச்சு. அது இங்கே நிறைய டெசர்ட்ஸ் அவ்வளோ ப்ரிட்டியாக வச்சுருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். எங்கள் அம்மா என் தம்பிகிட்ட சொல்லி எனக்காக அழகாக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடத்துல போய் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் அங்கே எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஐ ரியலி வாண்டட் டு கம் பேக் ஹியர். அந்த பர்த்டேக்கு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கலன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எனக்காக வீட்டில் ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சி நான் எப்போவுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அத்தை தம்பி எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் கேக் கூட்டி விட்டுட்டு. அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் என்னென்னா, அந்த பர்த்டேக்கு இங்கே பாட்டி இருந்தாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பாட்டி இறந்துட்டாங்க. பட் இதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, இப்படி ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி. இதோட May 15th அன்னைக்கு நான் எடுத்ததெல்லாம் முடிஞ்சிச்சு. பட் இதுக்கப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து அது கரெக்டாக அரைவ் ஆகலை, டேட் ரீஸ்கெடியூல் ஆகிடுச்சு. நான் வெளியில் போயிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு சரியான ஷாக்கு. ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருந்தேன் இந்த லாங் ஸ்டாண்டிங் மிரர் வந்து வாங்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஈவன் நாங்கள் போய் ஒரு தடவை கடையிலலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் நாங்கள் வாங்கல, சரி இப்போ இது வேண்டாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதே நான் ஆசைப்பட்ட அந்த லாங் ஸ்டாண்டிங் மிரர் என்ன சைஸ் என்ன வித்து கேட்டிருந்தனோ அதே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மிரருக்கு மேலே தெரிகிற வாட்ச்சு, மிரருக்கு பின்னாடி தெரிகிற ஸ்விங்குன்னு எல்லாமே சர்ப்ரைஸாக வந்தது தான். என்னை சுற்றி எல்லாமே நான் ஆசைப்படுற விஷயங்களை அவங்க பார்த்து பண்ணதுங்கிறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் மீ. அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். பாய்.